வணக்கம் கைஸ். 21 நாள் கன்சிஸ்டன்சியை வீடியோ போட போகிறதுல இது நாள் ஒன்று. காலங்காத்தாலே ஒரு 5:30க்கு எழும்பிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு அப்புறம் அடிக்கிற வெயிலுக்கு காலையிலேயே ஒரு 1/2 லிட்டர் தண்ணியும் குடிச்சிட்டோம் கைஸ். முடிச்சுட்டு நமக்கு இந்த காலை கடன்கள்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிரவுண்டுக்கு போகிறதுக்காண்டி ஷூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். ஹாஸ்டல்லேருந்து இறங்கிக்கு முன்னாடி சைனையும் போட்டு இறங்கிட்டு அங்கேருந்து கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தான். அப்படியே பொடி நடையாக நடந்துட்டு அப்புறம் கிரவுண்டுக்கு வந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஊர்லேருந்து வந்ததுனால இன்றைக்கி பெருசாக ஒன்றும் செய்யலை. ஃபஸ்ட் நாளே ஒன்றும் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே கிரவுண்டை சுற்றி நடக்க ஆரம்பித்தோம். சுற்றிக்கிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ரவுண்ட் நடந்திருப்போம். அது ஒரு 200 மீட்டர் கிரவுண்டு. ஸோ பார்த்துக்கிடுங்க எத்தனை மீட்டர் நடந்திருப்போன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து ஃப்ரீயாக கொடுக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை நோக்கி போய் உட்காந்துட்டோம். அங்கே போய் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே ஆத்தோரமாக இருந்தது காற்றும் வாங்கிட்டு போகிற நேரத்தில் ஒரு 10 புஷ்அப் அடிச்சுட்டு அப்படியே போய் கிளம்பணும். அப்படியே கிரவுண்டுக்கு போயிட்டு திரும்ப ஹாஸ்டலுக்கு வந்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஓடின 20 கிலோமீட்டரில் இருந்து மசில்லாம் ரெக்கவரி ஆகலை. ஸோ அதுக்கெலாம் ஃபோம் ரோலிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஹாஸ்டல் வந்து மூஞ்செல்லாம் கழுவி அப்புறம் செடி எல்லாத்துக்கும் வச்சிருக்க செடிக்கெலாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். அப்படியே போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு ஒரு அழகான செவ்வாழை எடுத்து முழுசாக முழுங்கிட்டு காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவில் போனோம். நேற்று தான் வீட்டிலேருந்து வந்தோங்கிறதுனால அப்படியே ஷேவெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதே கையோட போய் ஒரு தலைக்குள்ளில் குளிச்சுட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட் செக் போட்டு முடிச்சுட்டு கரெக்டாக பஸ்ஸும் வந்துட்டு காலேஜ் போகிறதுக்கு அப்புறம் போய் காலேஜ் ரீச் ஆகிட்டோம் கைஸ். அப்புறம் ஒரு 7 ஹவர் காலேஜில் இருந்தோம். அந்த வீடியோலாம் எடுக்க முடியல, ஏன்னா காலேஜில் ஃபோனு யூஸ் பண்ண அனுமதி இல்லை. அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு செடி வந்து நமக்கு வந்து பரிசாக வந்து அதையும் நம்ம செடி கூட சேர்த்து வச்சுட்டு அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை லோட் பண்ணிட்டு திரும்ப ஒரு 10 செட்டு புஷ்அப் வந்து சாயங்காலமும் அடித்து முடிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் மீன் வளர்க்கோம், அதுக்கெலாம் இறைய போட்டு முடிச்சிட்டோம் கைஸ். அப்புறம் கொஞ்சோண்டு துணி இருந்துச்சு. ஹாஸ்டல்லே கஷ்டமான வேலை பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறது தான். அதையும் ஃபுல்லாக துவைச்சி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே தான் காயப்படுத்த மாதிரி. ஸோ ஆங்கர்லாம் போட்டு காய போட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி வந்துருந்து. நமக்கு சாப்பிட மனம் இல்லாத காரணத்தினால் 4 முட்டையை உடச்சி விட்டு ஒரு ஹாஃப் பாயில் போடலான்னு தான் பிளானு. முட்டை அதிலே உடஞ்சதுனால திருப்பி போட்டு அப்படியே முடிச்சிட்டோம் கைஸ். ஸோ அந்த சொதப்பல் ஹாஃப் பாயில் கூட 2 அழகான வாழைப்பழத்தை எடுத்து நைட்டு டின்னரையும் முடிச்சுக்கிட்டோம். ஸோ இனிதே விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் வைப்போம். பாய் கைஸ்.